அவர் வந்து பொறுப்புல இல்லை, ஆனால் அப்பப்போ துண்டை போட்டு மேலே ஏறுவாப்புல. அதில் முக்கியமான ஆளுங்களை மட்டும் தான் உள்ள வச்சிருக்காங்க. ஸ்ரீநாத்தை மட்டும் உள்ள வச்சிருக்காரு. ஆமா, ஆனா மற்றபடி ஸ்ரீமன் அதுக்கு உபயோகப்படலைன்னு சொல்லி இங்கே வச்சுட்டார். டிவிக்கேல ஒரு ரூலே இருக்கு. என்னது? சினிமாவில இருந்து யாரும் உள்ள வந்தா சேர்த்துக்க மாட்டாங்க. ஸ்ரீநாத் இருந்து வந்தாரா? வரலாம். இதுக்கு முன்னாடி லோ பட்ஜெட்ல இருக்கவங்க வரலாம். லோ பட்ஜெட். ஸ்ரீமன் என்னப்பா பயங்கரமான ஆர்டிஸ்டா? அதாவது வியூஸ் வந்து விஜயோட ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கவங்க, விஜய்க்கு அதிக, விஜய் விட அவங்களுக்கு வியூஸ் அதிகமா போறவங்க யாரும் வரக்கூடாது. ஒருவேளை வந்து அவங்களுக்கு வியூஸ் போயிடுச்சுன்னா டக்குன்னு உட்கார வச்சிருவாங்க. இப்ப தெரியுது ஏன் ராஜ்மோகன் இருக்காப்ல. அதனாலதான் வந்து ஏன் அந்த இடத்துல ஈரோடு மகேஷ் இல்ல, ஏன் இந்த இடத்துல ராஜ்மோகன் இருக்காப்ல? ஈரோடு மகேஷ் இஸ் வெரி ஃபேம். ஆமா, அதனால உள்ள தெரிஞ்சு ஈரோடு மகேஷ் அனுப்பிச்சுட்டு இருந்தா கூட கொஞ்சம் சிந்திப்பாரு, பேசுவாரு. ஈரோடு மகேஷ் தானே? ஆமா, இந்நேரம் வேற மாதிரி இருந்திருக்கும். டக்குன்னு ஓப்பனா டேய் போடா லூசு பையில அப்பெல்லாம் பண்ண முடியாது, ஓப்பனா கோபமா சொல்றாரு போடாங்கட்டு அப்படின்றாரு. நான் ஒரு பர்சனலா கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதாவது டக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஏய் அப்பெல்லாம் பண்ண முடியாது போடா நடந்திருக்கும். ஆனா நம்ம அண்ணன் தான் வேற மாதிரி. அம்பா அவன் சரியா அம்பா அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. அண்ணன் வந்து இப்ப திமுகவுக்கு போக போறாராம். ராஜ்மோகன் திமுகவுக்கு போக போறாராம். முதல்ல தெருவுக்கு வர சொல்லு, அப்புறம் திமுக. இல்ல சீரியஸாவே உண்மையிலேயே ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு. என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரை பார்த்து பேசி, இவங்க என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா என் வாழ்க்கை நாசமா போயிரும், என் பொழப்பு நாசமா போயிரும், நான் பாட்டுக்கு முன்னாடி சேகுவாரா பகத்சிங் அப்படி இப்படின்னு கம்யூனிஸ்ட் ரஷ்ய புரட்சி எல்லாம் பேசிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவன் பிளாக் ஷிப்ல இருந்து. அப்பா சொன்னது கரெக்ட் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் எப்படியும் பட்டிமன்றத்துக்கு வந்துருவாரு. ஆனா அல்டிமேட் தெரியும்ல, ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சேகுவாரா வந்து சேகுவாராங்கிறேன், ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ராஜ்மோகனை கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டதும் இல்லை அப்படின்ட்டு அருமையான கேள்வி. இதுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டல். ப்ரெஸ் மீட்டில் போய் அரங்கு அண்ணா வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காரு. இவங்க வேற போகிற போக்க பார்த்தா நமக்கு வேற மாதத்துக்கு ஒரு கால் ஷீட் தான் தராங்க, மேடை ஏற்றி பேச வைக்கிறாங்க. அதுக்கும் பார்த்தா ஈவெண்ட் காசுறதுல மாதம் எம்ப்ளாயி மாதிரி வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ல உட்கார வச்சு சம்பளத்தை கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று சம்பளம் தராங்க. இப்படி போச்சு. 3 ரூபா வரல தெரியல, ஒரு 75,000 நம்ம வாங்குறப்பல.